நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவங்க இணைஞ்சிருக்காரு. அவர் கூட இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு அதிர்வை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இது. பல்வேறு உலக தலைவர்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிருக்காங்க. ஒரு தீவு, முக்கியமாக ஒரு அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான சம்மந்தப்பட்ட ஒரு தீவு, அவரோட ஃப்ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட தீவில் அண்டர் 18 பெண்களோட பல உலக தலைவர்கள் இருந்ததா ஒரு தகவல். இந்த ஃபைல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி ஆரம்பிச்சது இந்த கேஸு? இதில் இதோட ஆரம்ப காலகட்டங்கள்லாம் சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு பேச போகிறது ஒரு இருண்ட உலகத்தை பற்றி பேச போகிறோம். அந்த இருண்ட உலகத்தில் நீங்கள் சொல்வது போல் உலக தலைவர்கள் மட்டுமல்ல, உலக முதலாளிகள், பல்கலைக்கழக நிர்வாகிகள், அதிகார வர்க்கம், நீதித்துறை சேர்ந்தவர்கள், நடிகர்கள், திரைத்துறையினர், பாடகர்கள், இப்படின்னு பத்திரிகை முதலாளிகள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபணக்காரர்கள். நமக்கு தெரிஞ்ச பணக்காரர்கள்னா லட்சாதிபதி, கோடீஸ்வரர், இப்படி மட்டும்தான் தெரியும். பில்லியனர்ஸ் அப்படின்னா பெருங்கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரும் கோடீஸ்வரர். அந்த மிகப்பெரும் கோடீஸ்வரர்களுடைய வாழ்க்கை என்பதில் பணமும் அதிகாரமும் குவிந்திருக்கும், மலை போல குவிந்திருக்கும். இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதையும் விலைக்கு வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் அவர்கள் பொழுதுபோக்காக செய்ய முடியும். இதுதான் அந்த உலகம். அப்ப அந்த இருண்ட உலகத்துல இவர்கள் எல்லாரையும் சேர்ந்து அங்கே சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை செய்து அதை ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதுதான் இந்த எப்சின் ஃபைல்ஸினுடைய ஒன்லைன் சொல்ல போனா, இந்த அதிஉயர் பணக்காரர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தது அப்படின்றதான் இந்த ஃபைல்ஸினுடைய ஒரு வரி சுருக்கம். இது ஏன் அமெரிக்காவில் இப்போது வெளிவந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எதனால் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, இந்த வெளிவந்திருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 30லேருந்து 35 மில்லியன் பக்கங்கள் இருக்கு. அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. சாரி, இது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் என்பது 30லேருந்து 35 லட்சம் பக்கங்கள் இருக்குது. அதில் இமெயில் அனுப்புனது இருக்குது, சாட் இருக்குது, அது இல்லாமல் பயண குறிப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வீட்டில் தங்கியிருந்தாங்க, தீவுக்கு வந்தாங்க, இப்படி பலவிதமான தகவல் தொடர்புகள் இருக்குது. 1,80,000 புகைப்படங்கள் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு 2,000 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் போக இன்னும் சில மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் வெளியிடணும்னு சொல்லி மக்கள் கோருகிறார்கள். ஆனா அதை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாட்சியங்களுடைய அடையாளங்கள் இருக்கு. வருங்காலத்துல ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் அதை வெளியிட முடியாது, இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனால் மக்களோ பத்திரிகைக்காரங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வெளியிட்டால் இன்னும் பூகம்பம் கிளம்பும், அதில் இன்னும் ரகசியங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரம்போட பேர் மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட முறை இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்படுது. அவரே பாலியல் வன்முறை செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. அவரே இந்த எப்ஸ்டீனை பற்றி ஒரு 10 நியூயார்க் போஸ்ட் பேட்டி கொடுக்குறாரு. எப்ஸ்டீன் ஜாலியான பேர் வழி, அவர் கூட இருக்கிறது ஃபன்னாக இருக்கும், அவருக்கு இளம் பெண்களை பிடிக்கும், என்னை மாதிரியே அவருக்கும் இளம் பெண்களை பிடிக்கும், இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதில் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடி பெயர் அடிபடுது, அனில் அம்பானி பெயர் அடிபடுது. அதன் பிறகு மோடி இதில் அமைச்சராக இருக்கக்கூடிய, பெட்ரோலியம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி, இவங்க 3 பேரும் அடிபடுது. மோடி பேர் எப்படி அடிபடுதுன்னு சொன்னால், மோடி 2017 இஸ்ரேலுக்கு போகிறார். அப்போ எப்ஸ்டீன் என்ன ஒரு மெயில் அனுப்புகிறாருன்னு சொன்னால், மோடி நம்ம இங்கே அமெரிக்க அதிபரை பார்த்துட்டு போயிருக்காரு, அமெரிக்க அதிபரின் நலனுக்காக இஸ்ரேலில் போய் அவர் பாடுவார், ஆடுவார், அதை சிறப்பான முறையில் செய்து விட்டார் அப்படின்னு அந்த மெயிலில் இருக்கு. அது இந்த மெயில் அவருக்கு அனுப்பிக்கிறாரா? இல்லை, அவர் இன்னொரு ட்ரம்போட ஒரு ஆலோசகருக்கு அனுப்புகிறாரு. ஓகே, என்ன அனுப்புகிறாருன்னா, ட்ரம்பை பார்க்க பிரதமர் மோடி அவர்கள் வந்தார். இப்போ ட்ரம்புடைய அமெரிக்க அதிபரின் நலனுக்காக
இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலில் போய் வந்து சிறப்பாக டான்ஸ் ஆடினார், சிறப்பாக பாடினார் அப்படின்னு ஒரு கோட்வேர்ட்ஸில் வந்து இருக்கு. அப்போ நிறைய டீல்ஸ்லாம் ஒப்பந்தமாச்சு. இஸ்ரேல்கிட்ட இருந்து இராணுவ தளவாடங்கள் இறக்குமதி செய்கிறது, இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து ஆச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு தெரியாது. இப்போ பிரதமர் மோடி மேலே வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இல்லை, ஆனால் அவருடைய பேர் இங்கே என்னவா அடிபடுதுன்னு சொன்னால் ஒரு டீல் முடிக்கிறதுக்கு அவர் நமக்கு உதவி பண்ணார் அப்படின்னு எப்ஸ்டீன் வந்து குறிப்பிடுறாரு. அனில் அம்பானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீட்டுக்கு எப்ஸ்டீனுடைய மாளிகைக்கே போயிருக்கிறார், மாளிகையிலே தங்கியிருக்கிறார். அவர் வந்து மோடி அரசின் பிரதிநிதி அப்படின்ற மாதிரி எப்ஸ்டீன் வந்து அவரை குறிப்பிடுறாரு. ரெண்டாவது 2019 தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அந்த சாட் எல்லாமே வெளியாக இருக்குது. அப்போ மீண்டும் பிரதமர் மோடி ஜெயிச்ச பிறகு அமெரிக்க அதிபரை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீல்லாம் முடிக்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ரஃபேல் விமானத்தினுடைய ஆர்டர் தயாரிக்கிறதுக்கு அனில் அம்பானிக்கு கிடைக்குது. எந்த அனுபவம் அவருக்கு கிடையாது. இப்போ அவர் திவாலாயிட்டார். அந்த ஆர்டர்லாம் எப்படி கிடைச்சிது? அப்போ வந்து அவரை வந்து மோடியினுடைய பிரதிநிதின்னு ஒரு வேர்டு வந்து குறிப்பிடுறார் எப்ஸ்டீன். அது வந்து அனில் அம்பானியை குறிப்பிடுதா இல்லை வேற யாரும் நபர்களை குறிப்பிடுதா அப்படின்றத தெரியல. அடுத்தது 3வது இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஹர்தீப் சிங் புரி. இவர் வந்து ஒரு என்ஜிஓ அமைப்பில் இருந்திருக்கிறாரு. இவர் இந்தியாவில் வெளியுறவுத்துறையில் வேலை செஞ்சவர், ஒரு IFS அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரியாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி பிஜேபியில் சேர்ந்து அமைச்சரானவர். இவர் நான் எப்ஸ்டீனை பார்த்துருக்குறேன், ஆனால் அவர் பின்னணியில் இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றச்சாட்டுகள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பார்க்கும்போதே இவர் வந்து 2014-17 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பார்க்குறாரு. ஆனால் எப்ஸ்டீன் அதற்கு முன்னாடியே 14 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார் 2008-9 காலகட்டத்திலேயே. அப்போவே அவரை பற்றி செய்திகள் வெளியே வந்துருச்சு. அப்போ எதற்காக இவர் அவரை பார்த்தார், என்ன பேசினாங்க, என்ன டீல் போட்டாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் விட இல்லை. இதை காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து கேள்விகளாக எழுப்பியிருக்கிறாங்க. இதற்கு வந்து மோடியோ இவங்கெல்லாம் பதில் அளிக்கணும். சுப்பிரமணிய சாமி ட்வீட் போட்டிருக்கிறாரு. அப்போ எப்ஸ்டீன் இதில் வரக்கூடிய பெயர்கள் எல்லாருமே பாலியல் குற்றச்சாட்டுக்கு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. எப்ஸ்டீனோட முதன்மை வேலை வந்து புரோக்கர் வேலை தான், தரகு தொழில் தான். ஒரு நம்ம வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கர் மாதிரி அரசியல் உலகத்தில் அதிகார வர்க்கத்தில் வந்து வேலைகளை செய்து கொடுத்துக்கிறது தான். அந்த முடித்து கொடுப்பதற்காக இவங்களை சந்தித்தார்னு வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க என்ன அப்படின்றத இவங்க விளக்கணும்னு காங்கிரஸ் கட்சி வந்து கோரி இருக்குது. இப்போ அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனது உண்மை, இதை தவிர மற்றதெல்லாம் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவரின் பிதற்றல்கள், அபத்தமான உளறல்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. இஸ்ரேலுக்கு போனது அமெரிக்க அதிபரை பார்க்க ஒரு அரசு முறை பயணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய பதில். இப்போ இப்படி வந்து பல தலைவர்களை பற்றிய பேர் வந்து அதில் இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றியும் ஊடகங்களில் டெய்லி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. முடிந்தா கூட நம்ம இதனுடைய அப்டேட்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் கூட நம்ம வந்து பேசலாம். இப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து இந்த குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கு வந்து கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காங்க. அங்கே அந்த சட்டத்தின்படி ஒருத்தர் பிடிபட்டாருன்னா அவருக்கு வந்து மிக பெரும் தண்டனை கிடைக்கும். ரெண்டாவது வந்து FBI நீங்கள் அப்படி பாலியல் குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்காக இவங்களே பெண்களை அனுப்புறது போல வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் செய்வாங்க, செய்து அப்படி வந்து பிடித்து பண்ணுவாங்க. அப்போ குழந்தைகள் மீதான அந்த பாலியல் வன்முறை எதையும் நாங்கள் வந்து அங்கே நடத்த விட மாட்டோன்ற மாதிரி சட்டங்கள் வச்சுருக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்குற அமெரிக்காவில் ஒரு 20-30 வருஷம் இது ஒரு மிகப்பெரிய தொழிலாக எப்படி வந்து நடந்திருக்கிறது. இப்படி இந்த அதி உயர் பணக்காரர்களுக்கான ஒரு நெட்வொர்க்காக எப்படி வந்து எப்ஸ்டீன் அதை பில்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இது அமெரிக்காவினுடைய இருண்ட பக்கமாக இருக்குது. அமெரிக்காவினுடைய நீதித்துறை, அவங்களுடைய போலீஸு, FBI எல்லாம், ஏன்னா CIA டைரக்டர் கூட இதில் இருக்கிறாரு, இந்த பட்டியலில் வந்து இருக்கிறாரு. ட்ரம்போட பல அமைச்சர்கள், பல பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஜனநாயக கட்சியை சேர்ந்த பில் கிளின்டனும் இருக்கிறாரு. பில் கிளின்டன் மேலே வந்து அவர் அதிபராக இருக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தது, ஞாபகம் இருக்கா? மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்னு வெள்ளை மாளிகையில் பணிபுரிந்த ஒரு பெண்கிட்ட வந்து
அவர் தகாத முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அது அமெரிக்காவில் வந்து பாராளுமன்ற விசாரணை வரைக்கும் போச்சு. அதனால அப்படிப்பட்டவர் தான் பில் கிளின்டன். அப்போ ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ சேர்த்து கழிச்சு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமில் வந்து ஈடுபட்டிருக்குது. அப்போ எப்ஸ்டீனும் இந்த மேக்ஸ்வெல்லும் சிக்கனவங்க. ஆனால் அவங்களும் முழுமையாக அவங்களுடைய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தங்க ஒரு மினிமமாக 20 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு மேலே வந்து விசாரணை எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற முறையில் இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்போட ஆதரவாளர்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வெளிவரும், அதையும் வந்து வெளிவரணும் அப்படின்ற முறையில் அவங்க வந்து கோர்றாங்க. நீங்க ஏதோ இன்னும் மறைக்கிறீங்க. முதலே சொன்னேன் இல்லையா, ட்ரம்ப் வந்து புலிவாலை பிடிச்சிட்டாரு. எதை வலதுசாரிகளிடம் சொல்லி அவர் ஓட்டு கேட்டாரோ இப்போ அவங்க திருப்பி ட்ரம்பை பார்த்து கேட்கறாங்க. அந்த ப்ரெஷர்ல தான் இந்த ஃபைல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விர்ஜீனியா கிஃப்ரேயை பத்தி ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க வந்து எப்படி ஆஸ்திரேலியா போனாங்க, அவங்க 2025ஆம் ஆண்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுல அவருங்க பட்ட வலி வேதனை எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்து அவர் புக்கே எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கு கூட அவங்க இறந்தது பிறகுதான் வந்து வெளியே வருது. அந்த புக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நோபடிஸ் கேர்ள். 2025 அந்த புக்கு வெளிவருது. அந்த புக்கு வெளிவருவதற்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கு போகிறாங்க. அவங்களுடைய மரணம் என்பது வந்து எல்லாரையும் வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம். அதன் பிறகு இதுக்கு அடுத்தபடியாக வந்து அன்னி ஃபார்மர்னு ஒரு பெண்ணு, இவங்களும் வந்து இந்த கிளென் மேக்ஸ்வெலுக்கு எதிரான விசாரணையில் தன்னுடைய அடையாளத்தோடு வந்து சாட்சி சொன்னவங்க. இவங்க எப்படி 16 வயசில் தன்னை கூட்டு போய் அந்த நியூ மெக்சிகோ ரேன்ச் மாளிகையில் தன்னை தயார் பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் தங்களை டார்ச்சர் பண்ணாங்க, ரேப் பண்ணாங்க அப்படின்றத இந்த அன்னி ஃபார்மர் வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து கரோலின் ஆண்ட்ரியானோ, ஜேன், அதன் பிறகு வந்து கேட்டு, இப்படி வந்து மரியா ஃபார்மர், சாரா ரான்சம், கோட்னி வைல்ட், ஜெனிஃபர் ஆராவாஸ், இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து உண்மையான பேரோட சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து அடையாளங்களை மறைத்து கொண்டு பாதுகாப்பிற்காக வந்து சொல்லியிருக்காங்க. இப்பவும் மக்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இப்போ உயிரோட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குமா? ஏன்னா எப்ஸ்டீன் மர்மமான முறையில் இருந்திருக்காரு. மேக்ஸ்வெல்ல ஜெயிலில் 20 வருஷம் போட்டீங்க. அப்புறம் இன்னும் இது தெரிந்த உண்மைகள் தெரிந்தவங்கலாம் இன்னும் யார் என்ன பண்ணாங்க, யார் ரேப் பண்ணாங்கன்னு அந்த பெண்கள் வந்து சொல்லிட்டாங்கன்னு என்ன ஆகும்? அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது வந்து அமெரிக்க மீடியாவுக்கும் இருக்கு, அமெரிக்க மக்களுக்கு இருக்கு. இப்போ மீடியாலே ரைட் விங்கு லெஃப்ட் விங்னு இருக்கிற மாதிரி லெஃப்ட் விங் மீடியாக்கள் தான் இதை வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இவர்கள் வந்து ஒரு அரசியல் தரகு வேலைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சொல்லுது. இன் ஜென்ரல் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகமான வயலன்ஸு, கொலை, ரேப்பு நடக்கக்கூடிய நாடுகளில் முன்னணி வைக்கக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா. அங்கே கன் கல்ச்சரும் இருக்குது. நம்ம ஊரில் கத்தி அருவாளை வச்சு செய்கிற வேலையை துப்பாக்கினால செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரேப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மூட நம்பிக்கை அதிகமாக உள்ள நாடும் வந்து அமெரிக்கா தான். அங்கே தான் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேய், பில்லி சூன்யம், மாந்திரீகம் இந்த படங்கள்லாம் அதிகமாக வரும். அதை பார்த்து தான் மற்ற இடங்களில் வந்து காப்பி பண்ணி படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்பிக்கைகளும் வந்து அதிகம். 8mm பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து இந்த சிறுமிகளை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்வதை வீடியோ எடுத்து எப்படி காமிக்கிறாங்க அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை. ஆமா, அந்த கதையினுடைய நிஜ கதை தான் எப்ஸ்டீன் கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். பல்வேறு தகவல்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு புரியாது இது என்ன எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னன்றதுனால தெரியாது. பட் ஆனால் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று காண சொல்லி நன்றி.